மீன ராசிக்காரங்கள நீங்க. தங்கம் கையிலேயே தங்குறது இல்லையா? அது ஏன்? அதுக்கு என்ன பரிகாரம்னு ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கிய காரணம் உங்க தியாக குணமும் ஜாதகத்துல குருவோட நிலையும் தானாம். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுவும் ரொம்ப சிம்பிளான தீர்வு. சரி, இதுல 3 முக்கியமான விஷயங்கள ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க குணமே ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆமாங்க, குருவோட ஆதிக்கத்தால நீங்க ரொம்பவே தாராள மனசுக்காரங்க. தங்கத்த ஒரு முதலீடா பாக்குறத விட மத்தவங்களுக்காக, உங்க சொந்தங்களுக்காக யோசிப்பீங்க. இதனால என்னாகுது? குடும்பத்துக்காக ஈஸியா உங்க நகைகளை இழக்க நேரிடுது. சில நேரங்கள்ல கல்யாண வாழ்க்கையில கூட தங்கம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுது. ரெண்டாவதா, தங்கம் வாங்கவும் செல்வத்தை சேர்க்கவும் ஒரு சூப்பர் பரிகாரம் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை மதியம் 1:30 மணிலிருந்து 3 மணிக்குள்ள, இல்லனா வியாழக்கிழமை காலையில 9 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள தங்கம் வாங்குங்க. ரொம்ப விசேஷம். அதோட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வளர்ப்பிறை நிலாவ பார்த்துட்டு ஒரு மஞ்சள் துணிப்பையில ஒரு படி அரிசியும் ரூபாய் நாணயமும் வச்சு அத மகாலட்சுமி படம் முன்னாடி வச்சு கும்பிடுங்க. பாருங்க, பணம் தானா சேர ஆரம்பிக்கும். சரி, அடகு வச்ச நகைய எப்படி மீட்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. கடைசியா 3வது விஷயம் இதுதான். உங்களுக்கு தனம், அதாவது செல்வத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்படின்னா யாரு? நம்ம முருகப்பெருமான் தான். சோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முருகனுக்கு நெய் தீபம் ஏத்தி குமரகுருபர சுவாமிகள் எழுதின கந்தர் கலிவெண்பாவா படிங்க. அடகு வச்ச நகை சீக்கிரமே உங்க கைக்கு வந்து சேரும். ஆக, மீன ராசிக்காரங்க, உங்க இயல்ப புரிஞ்சுக்கிட்டு இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சாலே போதும். தங்கம் சம்பந்தப்பட்ட பணப்பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம்.